சூரியனையே கொஞ்சம் கூட பார்த்து பயப்படாம அந்த சூரியனை மூட்டை கட்டி வீட்டுக்கு அமைச்ச தாய்மார்கள் நீங்க இந்த சின்ன மலைக்கு பயப்படுறீங்கன்னு சொன்னா நான் நம்பணுமா? சூரியன் பிளாக் 2 பேர் இருந்தாங்க. ஒண்ணு இங்க நம்ம டிராமா கம்பெனி தினம் முன்ஜாமீன் கழகம், அதான் திமுக. யார் யாருக்கு என்னென்ன முன்ஜாமீன் வாங்கலாம்னு ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கழகத்தை நீங்க தோக்கடிச்ச மாதிரியே நேற்று ஒரு யூத்தான ஸ்பெயின் டீம் அதே சூரியனை போட்டுட்டு வந்த அர்ஜென்டினா அடிச்சு ஓட விட்டு இந்த வருஷம் யூத்தோட வருஷம் ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மழைக்கு நீங்க எழுந்துட்டீங்கன்னு பாக்குறது வெள்ளி நகையாடக்கூடாது. நம்ம பேசும்போது இடி இடிக்குதோ மின்னல் அடிக்குதோ மழை அடிக்குதோ இல்ல, நம்ம அண்ணனோட பாசம் நம்ம மேல வாசமா அடிக்கும். ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், என்ன சொல்ல வரும் மட்டும் கேட்டுக்கோங்க. முதல்ல எங்க அண்ணன் திரு ஜி ஜோசப் விஜய் தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி, கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களை வணங்கி, நமது மாவட்டத்தின் செயலாளருமாய் நமது எம்எல்ஏவாக ஆவடியின் அரணாய் அமர்ந்திருக்கும் எங்கள் அண்ணன் திரு ரமேஷ்குமார் அவர்களை வணங்கி, எனது இனிய நண்பர் வில்லியம்ஸ் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, முதல் மேடைன்னு சொல்லி முதன்மையான பேச்சு கொடுத்த எங்க அக்கா யமுனா தாமரை அவர்களுக்கு நன்றி பாராட்டி, நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கும் சகோதரருக்கும், இந்த இடத்துல அழகா சிங்க பெண்கள் ஸ்டேஜ்ல வந்து சிலம்பம் ஆடி பாக்குறவங்க மட்டும் இல்ல, பின்னாடி உட்கார்ந்து இருந்த எங்களையும் சேர்த்து பயமுறுத்தி அவங்களுக்கும் நன்றி பாராட்டி, இந்த ஒரு விழாவை அழகா நேர்த்தியா ஏற்பாடு பண்ண எனது அருமை நண்பர் இளையமுருகன் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்து, இளையமுருகன் யார் அப்படின்னு கேட்டா அவருக்கு நான் ஒரு அடையாளம் சொல்லுவேன். சர்க்கார் படத்தோடைய ரசிகர் மன்ற தலைவர். சர்க்கார் படம் எடுக்கும் போதே இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு வருங்காலத்துல தமிழகத்தை ஆள போறது தளபதியின் சர்க்கார்னு. அன்னைக்கே இந்த சர்க்கார் படத்தை கொண்டாடின இந்த மனுஷன். வெறும் உங்களுக்கு ரசிகர் பின்னணி மட்டும் தான் மட்டும் கேட்காதீங்க. கோவிட் பெருந்தொற்று காலத்துல இரவும் பகலும் உணவு தேவை இருந்த எல்லாருக்கும் தொடர்ந்து உணவு வழங்கிட்டு இருந்த ஒரு நபர், குழந்தைகளுக்கான கல்வி விருது விழாவை அந்த நம்ம அண்ணன் தளபதி நடத்தும் போது அதே போல 4 ஆண்டா தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. அதைத்தான் நீங்க இன்னைக்கும் பாத்தீங்க. இப்படி ஒன்னொன்னு ஒரு முத்து மணி ரத்தனமா தேடி தேடி கோர்த்த ஒரு கழகம் தான் தமிழக வெற்றி கழகம். ஒரு கூட தோட போகாது. ஆனா ஒரு பகல் கனவை கண்டுகிட்டு நம்ம எம்எல்ஏக்களை விலை பேசி திருட முடியும்னு 50 கோடி 60 கோடின்னு மேகாலயான ஒரு ஆபரேஷன் பிளான் பண்ணி திருடுறதுக்கு முயற்சி பண்ணி ஒரு இடத்துலயும் இந்த வேலாயுதம் படத்துல சந்தானம் திருட தெரியாம மாட்டிக்கிட்டு நம்ம நிஜமாவே திருடன் தானான்னு ஒரு டவுட் வரும் பாருங்க. அந்த மாதிரி அந்த திருட்டு முன்னேற்ற கழகம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொரு எக்ஸ் எம்எல்ஏவும் ஒவ்வொரு சிட்டிங் எம்எல்ஏவும் வரான் பாரு வேட்டக்காரன் ஓடே 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 ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் சாதனை. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ பேர் மார்கண்டேயன், விளாத்திக்குளத்தோட எம்எல்ஏ. ஸ்டேஜ் கிடைச்சது, மைக்கு கிடைச்சதுன்னு முதல்வரை கைய பிடிப்பேன் காலை உடைப்பேன் வாய பேசிட்டு போலீஸ்ல ஒரு ஏட்டையா தான் அம்சம். உடனே அவரு அங்கிருந்து அதே பட்டு வதா பாரு வேட்டக்கார ஓடே 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 அவரவாது பரவாயில்ல நம்ம பிடிக்க போனோம் ஓடினாரு. பக்கத்து தொகுதி எம்எல்ஏ நமக்கு ரொம்ப பேவரட் அனிதா. அனிதா யாரும் அக்கா நினைச்சுக்காதீங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு எம்எல்ஏ. அவருக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு. அதிமுக இருந்து திமுக போய் திமுக துரத்தி அதிமுக வந்து திரும்ப அதிமுக விரட்டி திமுக போய் உட்காந்துக்கிட்டு அந்த பீஸ் அரசு பண்ண போனது நம்மள மார்கண்டேய எம்எல்ஏ. இது வண்டிக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு மைக்க போட்டு கேக்குறா என்னாச்சு, எனக்கு ஹார்ட் வலிக்குது. என்னையா டிராமா கம்பெனி வச்சிருக்கீங்களா கட்சி வச்சிருக்கீங்களான்னு தெரியாம பார்த்து தமிழக வெற்றி கழகத்தின் சிவப்பு மஞ்சள் படைய பார்த்தாலே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு ஒண்ணு நான் சிங்கப்பூர் போய் வாக்கிங் போது, ஒண்ணு துபாய்க்கு போய் ஜாக்கிங் போது, இன்னொன்னு லண்டனுக்கு போய் வீடியோ பண்ணி உட்கார்ந்து இருக்கு. இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தை விட்டு ஒட்டு மொத்தமா தொடச்சி தூர எரியல எழுதி வச்சுக்கோங்க. எங்க அண்ணனுக்கு தம்பிலடா வரும்போதே பேச்சு. ஒரு நடிகர் எப்படி கட்சி ஆரம்பிச்சிருவார், அந்த உச்ச நடிகர் வரனார், வரவே இல்லை. அண்ணா வந்தாரு. வந்தோடனே இவர் என்ன பண்ணிடுவாரு, ஒரு மாநாடு போட்ட முடியுமா? மாநாடு போட்டாரு. ஆனந்த்னு ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டு ஒரு மாநாடு போட்டா அந்த மாநாட்டு கூட்டம் வருமா? அந்த ஒத்த மனுஷன் கூப்பிட்ட குரலுக்கு 15 லட்சம் பேர் போய் நின்று ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சா. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அன்னைக்கு ஆண்டு போச்சு. அவனுக்கு இன்னைக்கு மறக்காண்டா இல்ல 3 வருஷமா அழுதுட்டு தான் இருக்கான். ஏன்னா
30 வருஷமா முக்கியவங்களால புடுங்க முடியாத ஆணிய ஒருத்தர் 3 வருஷத்துல வந்து தனியா நின்னு 1.25 கோடி ஓட்டை வாங்கி ஒரு கூட்டணி இல்லாம ஆட்சியை பிடிப்பாருன்னா இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கனவுல கூட நடக்காது. இன்னைக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திருநெல்வேலி தேர் கொட்டின மாதிரி அதிமுக கூட கூட்டணி வைக்கலாமா, 10வது வரைக்கும் பாஜக கூட கள்ள கூட்டணி வைக்கலாமான்னு போய் நேற்று சரண்டர் ஆயிட்டாங்க. ஐயா, எங்களால இதுக்கப்புறம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியாது, அங்க உண்மையான தலைவன் வந்துட்டான், அதனால நீங்க எங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா டெல்லியிலேயே உங்க பக்கத்துல ஒட்டிக்கிறோன்னு ஓடி போய் டீலிமிடேஷன் பில்ல கொளுத்துறவங்களே அணைச்சிட்டு அவங்க காலை புடிச்சு நிக்கிறீங்கல்ல, இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ, நீ தேவை கிடையாது. தமிழக வெற்றி கழகமும் எங்க தளபதி இருக்கிற வரைக்கும் அந்த டீலிமிடேஷன் பில்லு மட்டும் கிடையாது, அந்த தாமரை தமிழ்நாட்டுக்குள்ள காலை வைக்கவே முடியாது. அதை நாங்க பாத்துப்போம். தொட்டடத்துல ஊழல், பள்ளிக்கூடத்துல குழந்தைய சேர்க்கறதுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு பர்மிஷன் கொடுக்கிற வரைக்கும், டிரான்ஸ்பார்மர்ல இருந்து மின்கடத்தி பொறுத்துற வரைக்கும், பஸ்ல இருந்து ரோடு போற வரைக்கும் எல்லாத்தையும் ஊழல் பண்ணி தொட்டதெல்லாம் ஊழல் பண்ணி வச்ச திமுக திருட்டு கும்பலை விரட்டி 65 நாள்ல நம்ம அண்ணன் பண்ண சாதனைக்கு 4 நாள் எடுத்துக்காட்டு சொல்லவா? என்னைக்கும் எதிரையும் நமக்கு தமிழ் தாய் தான் முக்கியம். தமிழ் தாய் வணக்கம் தான் நம்மளுடைய முதல் உரிமைன்றது தமிழக வெற்றி கழகத்தோட ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நீங்க பாப்பீங்க. ஆனா ஒன்றிய அரசு ஒரு திட்டம் போடுது, ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் முதல்ல வந்து நாட்டுப்பண் இசைக்கணும், தேசிய பாடல் இசைக்கணும், அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு வரணும்னு அதுக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி திமுக உடன்பட்டுச்சு. தமிழக வெற்றி கழகம் பதவி ஏற்றோன்னு நம்ம முதல்வர் டெல்லியில போய் பேசுறாரு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மாநில உரிமையை மீட்டு கொடுக்கிறாரு. முதல்ல நீங்க உங்க மாநிலத்தோட பாட்டை போடுங்க, அதுக்கப்புறமா நீங்க தேசிய பாடலும் தேசிய பண்ணி இசைச்சா போதும்னு அந்த ஆர்டரை ஒன்றிய அரசு கிட்ட இருந்தே வாங்கினவர் எங்க தலைவர். இங்க நம்ம கழுதப்புலி கூட்டத்தையும் நரி கூட்டத்தையும் அடிச்சு விரட்டி இருக்கும் போது அங்கிருந்து ஒரு குரங்கு கூட்டம், இது வரைக்கும் பேர் சொல்ல மாட்டோம், இப்பத்துல இருந்து சொல்லுவோம். யார் அந்த குரங்கு கூட்டத்துக்கு 2 ஹிண்ட் கொடுக்கிறேன். ஊர்ல மழை இல்ல, விவசாயம் இல்ல, ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, உங்க கும்பல் கிட்ட மட்டும் எப்படி சேர்த்து டிசிஷனா காசு வருது, நீங்க திரள் நிதி கொடுக்கிற வரைக்கும் நாங்க பென்ஸ் கார் வாங்கினே இருப்போம். அவங்கிட்ட போய் உங்ககிட்ட எத்தனை எம்எல்ஏ எத்தனை கவுன்சிலர் இருக்குன்னு கேட்டு பாருங்களேன். சிதம்பரம், உங்ககிட்ட எம்எல்ஏ இருந்தா திருடிக்குவாங்க, உங்ககிட்ட கவுன்சிலர் இருந்தா பிடிக்குவாங்க, திரள் நிதியை மட்டும் உங்ககிட்ட இருந்து எவனுமே திருட முடியாதுன்னு ஒரு திருட்டு கும்பலுக்கு 2.0 அமைச்சு எவெல்லாம் காசு கொடுக்குறானோ அவனுக்காக மேலப்பட்டு கூவுற அந்த நாம் தமிழர் கும்பலுக்கு கேட்கிற எங்க அண்ணன் முதல்வர் டி ஜோசப் விஜய பத்தி இந்த அநாகரிக பேச்செல்லாம் நீ பேசினா ஒண்ணும் பண்ண மாட்டோம். சட்டம் தன் கடமையை செய்யும். 234 தொகுதியிலையும் 16 வருஷமா தொடர்ந்து நின்று ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரு ரெக்கார்டு உண்டுனா அந்த ரெக்கார்டை வச்சிருக்க நீ எங்க? வந்த முதல் தேர்தலிலேயே 108 தொகுதியில ஜெயிச்சு ஆட்சி அமைச்சர் நாங்க எங்க? யார பத்தி பேசுறதுன்னு ஒரு விவசாய வேணாமா? போன வருஷம் வரைக்கும் 8% ஓட்டு 8% ஓட்டுனாங்க, இன்னைக்கு 4% ஆயிடுச்சு. போன வாரம் கலஞ்சில ஒரு டைரக்டர் இருந்தாரு, எப்ப போதுண்டா உங்க கட்சின்னு சொல்லி அந்த வெளில போயிட்டான். இன்னைக்கு 4-3 ஆயிடுச்சு. கேரம் போர்டு விளையாட 4 பேர் வேணும், 3 பேர் சின்னடா விளையாட போறீங்க நீங்க. அடுத்த அண்ணாமலை வந்தாருன்னா அவருக்கு 2% கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க்னு சொல்லுவாங்க போல. டேய், ஃபர்ஸ்ட் மார்க்ன்றது மேல இருந்து பாக்கணும், கீழ இருந்து பாக்குறது இல்ல. திரள் நிதி வாங்கறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் கட்சி வச்சிருக்க நீ மக்களுக்காக 33 வருஷமா சேவை செஞ்சு இளையமுருகன் மாதிரி இங்க களத்தில் நிக்கிறவங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. இப்படிதான் நினைச்சிருக்கிறோம். மழை ஒரு பக்கம், நேரமின்மை ஒரு பக்கம், எனக்கு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரோட பேச கேட்கிறோட அவா ஒரு பக்கம். அதனால இது இந்த அளவு முடிவு பண்றேன். கடைசியா ஒரு வார்த்தை, யார் ஒருத்தன் பேரை சொன்னா ஒட்டுமொத்த நல்லவங்க மனசுல நம்பிக்கை வருதோ, முகத்துல சிரிப்பு வருதோ, அவன் நல்லவன். அந்த நல்லவன் பேரை சொல்லும் போதே இந்த தீய சக்திகளுக்கும் தீர்ந்து போன சக்திகளுக்கும் அடி வயிற்றுல புளிய கரைச்சா அந்த நல்லவன் வல்லவன். நீங்க ஒட்டுமொத்த பேரை ஒட்டு போட்டு நின்னாலும் அந்த வல்லவன் பேரை தொட்டு கூட பார்க்க முடியாது. அவன் தான் தலைவன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் டி ஜோசப் விஜய், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர். இன்னைக்கு தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் கூடிய விரைவில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டியா நிற்பாரு. கொஞ்சம் கூட டவுட் வேண்டாம், கான்பிடண்டா வெற்றி கட்சியை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.